ரட்சிப்பில் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுதுங்க, பரலோகம் போகலாங்க, ஒரு லிஸ்ட் அடிக்கிட்டு போவாங்க. சிலர் வந்து அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். ரட்சிப்புனாலே அவங்க மனசுக்கு எப்படி வருது? ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாத லிஸ்ட்டு. பரலோகம் போகலாம், இந்த வாழ்க்கையில் கூட கொஞ்சம் ஒரு வெற்றிகரமாக வாழலாம், ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழலாம். சிலர் லிஸ்ட்டு லாங்காக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் லிஸ்ட்டு பொதுவாக. எந்த பதில் வராது? கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் பிரதான ஆசீர்வாதம், இதுதான் அடிப்படையான ஆசீர்வாதம். இது இல்லைன்னா எதுவும் இல்லை, இது இருந்தால் எல்லாம். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இதை பிடிச்சிக்கோங்க, கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறோம். பாருங்க, ஒரு லிஸ்ட்டை மனசில் வச்சிருக்கிறதுக்கும் இதை வச்சிருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்க, பெரிய வித்தியாசம். நான் சொல்கிறேன் பாருங்க, லிஸ்ட்டை மனசில் வச்சிருக்கிறப்போ உங்கள் லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ரட்சிப்பினுடைய மேன்மையை புரிஞ்சுக்க முடியாது, மேன்மையை புரிஞ்சுக்க முடியாது. இது ரட்சிப்பினுடைய மகிமையை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லாத ஒரு பையன், அனாதையான ஒரு பையன் யோசித்துக்கோங்க. சின்ன பையன், அப்பா அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, ஒன்றும் யாருமே இல்லை, அப்படியே தெருவிலே வாழுகிறான். அங்கே அப்படியே போகிறவங்க வரவங்கள்ட்ட கெஞ்சி கிடைக்கிறத வச்சு பிழைச்சி அப்படியே இருக்கிறான். அர்த்தம் இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு கூட போக முடியல, ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்து அப்படியே கிடக்கிறான். ஒரு நாள் வந்து அந்த பக்கமாக ஒரு பெரிய ஒரு ஆள் வராருன்னு, ஒரு செல்வந்தன், அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அங்கே வராரு. பார்க்குறாரு, அவனை இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்கிறார், அவனை ரட்சிக்கிறாருன்னே சொல்லலாம். என்ன பண்ணுறாரு? அந்த பையனை எடுத்து குளிக்கவே இல்லை, துணிமணி ஒன்றும் உருப்படியாக இல்லை, அவனை கூட்டின்னு போய் குளிக்கலாம் வச்சு புது துணிமணியை கொடுத்து அவனுக்கு ஸ்கூலில் காமிச்சு ஒரு படிப்பை கொடுத்து அப்படியே அவனை வந்து வாழ்க்கையில் ஒரு ஆளாக்குறாருன்னு வைங்க. ஓகேயா? இதுதான் உதாரணம். இப்போ இது ஒரு நல்ல காரியமா? அந்த இதை செஞ்சாலே அந்த பையன் எவ்வளோ நன்றி உள்ளவனா இருப்பான். ஐயோ, அவன் வாழ்நாள் முழுக்க அவர் செய்த அந்த செயலை மறக்கவே மாட்டான். பாருங்க, நான் கேட்குறேன், ரட்சிப்பு இப்படிப்பட்ட ஒரு காரியமான்னு கேட்குறேன். கிடையாது, ரட்சிப்பு இப்படிப்பட்ட காரியம் இல்லை. அந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கினா கூட ரட்சிப்பா அமையாது அது. அதாவது அவனுக்கு துணிமணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல வேலையை வாங்கி கொடுத்து நல்ல ஒரு வீடை வாங்கி கொடுத்து, இந்தா பிடிப்பா இங்கே இருந்துக்கோப்பா நீன்னு நல்லா அவனை செட்டில் பண்ணி சமுதாயத்தில் அவனை உயர்த்தி அவனை அப்படியே லிஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டே போகலாம். இதை செஞ்சார் அதை செஞ்சார், அவனுக்கு எவ்வளோ செஞ்சாலும் இது ரட்சிப்புக்குன்னு சிறந்த உதாரணமாக ஆகிவிடாது. ஏன்? ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன். அந்த உதாரணத்தை இப்போ இன்னும் மாற்றி சொல்கிறேன். இதே அந்த பையனை பார்க்குறாரு, அந்த செல்வந்தன் அங்கே போகிறாரு, அவனை பார்த்து அவன் கையை பிடிச்சி, நீ என்னோட வா, என் வீட்டுக்கு வா, என் குடும்பத்தார் ஆயிடு, என்னோட சேர்ந்து விடு, என்னோடவே வாழ்க்கையை வாழு அப்படின்னு கூப்பிட்டு போய் அவனை பையனை மகனை ஆக்கி வீட்டிலே போய் சேர்த்து விட்டு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை ஆக்கி தான் வீட்டிலே வச்சு, இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது? இவ்வளோ பெரிய வித்தியாசம் கவனிச்சிங்களா? பெரிய வித்தியாசங்க. அந்த உதாரணத்தில் அவனை போய் அவனுக்கு எவ்வளோ தனித்தனியாக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை நல்லா செட்டில் பண்ணி தனி வீடை கொடுத்து, நீங்கள் இருந்துக்கப்பா, உனக்கு வந்து நான் என்ன வேணா செய்கிறேன்ப்பா அப்படின்னு என்ன சொன்னாலும் இதுக்கு ஈக்குவலாக வராது. ஏன்? இது கையை பிடிச்சி கூடவே கூட்டின்னு வந்துட்டார், தான் குடும்பத்தில் சேர்த்து விட்டார். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ், ரட்சிப்பை வெறும் ஒரு ஆசீர்வாத லிஸ்ட்டுன்னு நம்ம யோசித்துக்கிட்டோன்னு வைங்க. ரட்சிப்பில் எனக்கு இது கிடைக்குது இது கிடைக்குது இது கிடைக்குது அப்படி அடிக்கிட்டே போனால் எவ்வளோ மேலே அடிக்கிட்டு போனாலும் இதுக்கு சமமாக வராது. ஏன்னா பாருங்கள், சிலருடைய லிஸ்ட்டு சின்னதாக இருக்கும். சில விசுவாசிகள் கேளுங்க, ரட்சிப்பில் என்னங்க கிடையாது, பாவம் மன்னிப்பு பரலோகம், அதோடு முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். சில விசுவாசிகள்ட்டும் கொஞ்சம் மேலே போவாங்க, பாவம் மன்னிப்பு பரலோகம், இந்த வாழ்க்கையிலும் கொஞ்சம் சமாதானம் சந்தோஷம், ஒருவேளை கொஞ்சம் பாவத்தின் மீது கொஞ்சம் வெற்றி. சில விசுவாசிகள் அதையும் காட்டில் இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்க. இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க, சரீர சுகம், பொருளாதார செழிப்பு. சில விசுவாசிகள் அதை விட மேலே கூட போகலாம். இல்லைங்க, நாம் வந்து ராஜாக்களை போல ஆளலாம். இந்த லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டே போகலாம் பாருங்க, ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம்.
உண்மைதான். ஏன்னா வேதம் சொல்லுது ஒரு நாள் நாமெல்லாம் ஆள போகிறோன்னு, உலகத்தையே ஆள போகிறோன்னு சொல்லுது. அதனுடைய முன் ருசியை இப்போவே கூட அனுபவிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரலாம். நீங்கள் ஒரு நாள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவோட கூட உலகத்தையே ஆள போகிறீங்க நீங்கள். விசுவாசிகளே, உங்களுடைய டெஸ்டினியை சொல்கிறேன். அப்போது எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆசீர்வாத லிஸ்ட்டுன்னு போடணுன்னா போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் வித்தியாசத்தை கவனிங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டை எவ்வளோ மேலே போட்டிங்கன்னா கூட இதுக்கு சமமாக வராது. ஏன்? இதில் கிறிஸ்துவோட ஒரு இணைப்பு. கிறிஸ்துவோட இணைப்புனா வெறும் உங்களுக்கு இப்படி ஒரு அடுக்கு மாதிரி ஆசீர்வாதங்கள் வர்றது மட்டும் இல்லை, கிறிஸ்துவே கிடைக்கிறார் உங்களுக்கு. வித்தியாசம் என்ன? எவ்வளோ போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் சமமாக வராது. ஏன்னா இதில் என்ன கிறிஸ்துவே கிடைக்கிறார். கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறோம்னா இந்த இணைப்பு நமக்கு கிறிஸ்துவே தருகிறது. நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சு உங்கள் லிஸ்ட்டை லாங்காக ஆக்குனீங்கன்னா கூட நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இதுக்கு ஈக்குவலாக வராது. ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா கூட கிறிஸ்துவுக்கு சமமாக வராது. வித்தியாசம். இட்ஸ் a world of difference. It's another world. அப்போ ஜனங்க லிஸ்ட்டை லாங் ஆக்கிட்டா ரட்சிப்பினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. எவ்வளோ லாங் ஆகினாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பு இட்ஸ் a totally different category. It's in a family category. அதாவது குடும்பத்தில் சேர்த்து விட்டுறாரு, கிறிஸ்துவோட இணைச்சு விட்டுறாரு. இது வேற மாதிரி, இது வேற வகை. அப்போ இதுதான் செய்யறாரு பாருங்க தேவன். நம்ம கிறிஸ்துவோட இணைச்சு விட்டுறாரு. கிறிஸ்துவுக்குள் எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குன்றீங்க. உங்களுக்கு லிஸ்ட்டுக்கு எல்லையே இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாமே இருக்குது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ராஜாக்கள். ஏன்? அவர் ராஜா. அப்போ அவரோட இருந்தால் ராஜாவாக தான் இருக்கணும். அவரோட இருந்துக்கிட்டு வேற விதமாக இருக்க முடியுமா? அவருக்குள்ளே இருந்துக்கிட்டு வேற விதமா? அப்போ பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? ரட்சிப்புனா இது எனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குது அப்படி கிடையாது. எனக்கு கிறிஸ்துவே கிடைக்கிறார். கிறிஸ்துவோட நான் இணைக்கப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறேன். இணைக்கப்பட்டேன். விசுவாசினா நீங்க இணைக்கப்பட்டீங்க. கிறிஸ்துவே கிடைச்சிட்டார். யூ ஹேவ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய மதிப்பு அதுக்கு எல்லையே இல்லை. எல்லா ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வச்சு மதிப்பிட்டீங்கன்னா கூட அவர் அதை காட்டிலும் பெரியவர். அவரே கிடைக்கிறார் நமக்கு. அப்போ இதுதான் ரட்சிப்பினுடைய மேன்மை. பாருங்க, ரட்சிப்பினுடைய மகிமை இதுதான். இப்படி புரிஞ்சுக்கலன்னா இதை புரிஞ்சிக்கவே முடியாது. வெறும் எனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னு போனீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபண்டமெண்டல் திங்கிங் அபவுட் சால்வேஷன் இட் செல்ஃப் ஷுட் பி இன் திஸ் வே. அதாவது அடிப்படையாக ரட்சிப்பை பற்றி யோசிக்கிற விதமே இப்படி இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் பாவம் மன்னிப்பை காட்டிலும் பேசிக் இது. இதை வச்சு தான் ரட்சிப்பே முழுசாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக தவறாக போயிடும், கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். பாருங்க, ஏன்னா பாருங்க, இங்கே ரட்சிப்பில் என்ன நடக்குது? ஒரு இணைப்பு. இது என்ன மாதிரி இணைப்புன்னு புரிஞ்சுக்கலன்னா இதை வேற மாதிரி நீங்கள் தவறாக புரிஞ்சுக்குவீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு திருமணம் ஆகிற போகிறவங்க சில பாருங்க, திருமணத்தில் சில நேரம் ஒருத்தர் திருமணம் செய்கிறோன்னா அந்த ஆளோட சேர்த்து நமக்கு மற்ற நன்மைகளும் வருது திருமணத்தில். அது சில ஆட்கள் ரொம்ப கணக்கு போட்டு செய்வாங்க. சொத்து, நகை, இதெல்லாம் பெருசு தான், பெருசு இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருமணத்தில் எது பெருசு? சொத்து நகையா பெருசு? ஆள் தானங்க பெருசு. அப்போ அந்த திருமணத்தை இதை மனசுலயே வச்சுக்கிட்டு போனா அது சரியா வராது. அது இந்த கூட கிடைக்கிற இந்த சைட் பெனிஃபிட்டே நினைச்சிட்டு போனா கரெக்டா வரும் அமையுமாங்க? திருமணத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு எடுத்துக்கிட்டா அது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி. கூட நிறைய கிடைக்கலாம், அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தால் பெருசாக கிடைக்கும், ஓகே. ஆனால் அது பெருசு இல்லை, அவங்க தான் பெருசு. வித்தியாசம் இருக்குது. எப்படி அணுகிறோம்? இப்படி அணுகுனா எல்லாம் தாறுமாறாக போகும் பாருங்க. கரெக்டாக அணுகுனா கரெக்டாக இருக்கலாம். அது போல தான் ரட்சிப்பில் பாருங்க, நமக்கு எவ்வளோ கிடைக்குது.
ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவோட தான் எல்லாமே கிடைக்குது. கிறிஸ்து இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்குது. நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்படுறதுனால தான் எல்லாமே இருக்குது. இந்த இணைப்பை இன்னும் கேட்டால் இது ஒரு திருமண இணைப்பை போலவே வேதம் போதிக்குது. கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கு இருக்கிற இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்பு? பல படங்களை வேதம் சொல்லுது பாருங்க. ஒன்று இந்த திராட்சை செடி கொடி, இன்னொன்று இயேசு தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். இன்னொன்று கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த திருமண இணைப்பு. அது ஒரு உதாரணமாக பயன்படுத்துது வேதம். எப்படி கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்களோ, இயேசுவும் விசுவாசியும் ஒரே ஆவியாக இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஆவி. இது ஆவிக்குரிய ஒரு இணைப்புன்னு சொல்லலாம். 1 Corinthians 6:17 அப்படியே வருது, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒரே ஆவி. He who is joined to the Lord is one spirit with him. கர்த்தரோட இணைக்கப்பட்டவன் ஒரே ஆவியாக இருக்கிறான், அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ இது திருமண இணைப்பை போல இருக்குது. எபேசியர் 5 பவுல் அப்படியே சொல்லுகிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க ஒரு உறவை பற்றி பேசுறப்போ திடீர்னு சபையும் கிறிஸ்துவ பற்றியும் பேசுகிறார். அப்போ திருமண இணைப்பு பாருங்க, உண்மையிலே ஒரு இட்ஸ் ரியல் கனெக்ஷன், உண்மையான ஒரு கனெக்ஷன், உண்மையான இணைப்பு. அதை உடைக்கணும்னா கோர்ட்டுக்கே போகணும். நீங்க கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற இணைப்பு உண்மையான ஒரு இணைப்பு, ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, ரொம்ப ஆழமான ஒரு இணைப்பு. இதை உடைக்கிறதுக்கு நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. உண்மையிலே கிறிஸ்து உங்களோட இணைக்கப்பட்டாச்சுன்னா அவர் உடைக்க மாட்டார், உங்களால் உடைக்க முடியாது. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு சும்மா இது விளையாட்டு கிடையாது. உண்மையான ரட்சிப்பில் சும்மா அப்படியே நான் வேணும் வாரும் ஆண்டவரே கொஞ்ச நாள் என்னோட இரும் அப்புறம் அதான் உண்மையான ரட்சிப்பு கிடையாதுங்க. தேவன் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்து நம்ம கிறிஸ்துவோட என்றென்றைக்கு இணைச்சி விட்டுறாரு. உண்மையான ரட்சிப்பு பற்றி பேசுகிறேன், சும்மா ஜனங்க சொல்றது கிடையாது. அப்போ இது ஒரு திருமண உறவு மாதிரியே சொல்லுது. அதனால தான் இப்போ அந்த உதாரணத்தையே சொல்றேன் நான். அப்போ அணுக வேண்டிய விதத்தில் அணுகணும். அணுக வேண்டிய விதத்தில் அணுகுனா பாருங்க, திருமணத்தை பாருங்க. ஏன் அதை சொல்கிறேன்? இந்த ரட்சிப்பு மூலமாக கிடைக்கிற காரியங்கள்லாம் ஜனங்க எனக்கு என்ன கிடைச்சிது இப்படி இந்த டேர்ம்ஸில் யோசித்துட்டா அது ஒழுங்காக வராது. அதாவது என்ன கிடைச்சிது, வேற என்ன கிடைக்கலாம், இது ஏன் கிடைக்கல, இதை ஏன் இழந்துட்டேன், இது ஏன் போயிடுச்சு. கவனம் பாருங்க, இந்த பொருள் மாதிரியே இருக்குது, கிடைச்ச காரியம் மாதிரியே இருக்குது. இப்படி இருந்தால் நான் கேட்குறேன், திருமண வாழ்க்கை இப்படி நடத்த முடியுமா, இப்படி அணுக முடியுமா? நீங்கள் உங்கள் கணவனோ உங்கள் மனைவிட்டு இருந்தோ என்ன கிடைச்சிது, என்ன கிடைக்கல, ஏன் இது கிடைக்கல, ஏன் இது வரலை, ஏன் இதை செய்யலை, இப்படியே திருமண வாழ்க்கையை அணுகி வாழ்ந்தீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? நரகம் மாதிரி இருக்கும். அவங்க ஏற்றுக்குவாங்களா? இது நான் பிஸ்னஸா? இது இஸ் இட் அ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட்? என்ன இது? ஒரு ரிலேஷன், இது ஒரு உறவு. அப்போ இந்த உறவை ஒரு உறவை போல அணுகணும். இப்படியே யோசிச்சுட்டு தான் வேலைக்கு ஆகாது, கிடைக்கிறதும் கிடைக்காது. அப்புறம் அதை விட்டுட்டு ஆளை கவனிக்க ஆரம்பிச்சா, உங்க கணவன் உங்க மனைவியை கவனிக்க ஆரம்பிச்சா, அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சா, அவங்கள முக்கியமாக கருதுனா, அவங்களுடைய சந்தோஷத்தை முக்கியமாக கருதுனா, அவங்களுடைய விருப்பத்தை முக்கியமாக கருதுனா, அவங்கள ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணி அவங்களோட நீங்கள் உறவில் இருக்கிறீங்க, அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் உங்களுக்கு கணவனாக இருக்கிறாங்க, மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அவங்கள ரொம்ப பிரதானமாக வைத்து முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பரலோகம் மாதிரி இருக்கும் திருமண வாழ்க்கை. இது வரைக்கும் கிடைக்காது கூட ஒரு வேளை கிடைக்கும், இது வரைக்கும் அவங்க உருப்படியாக செய்யாது கூட செய்யலாம். அப்போ எப்படி அணுகிறோம் என்பது எல்லாத்தையுமே பாதிக்குது பாருங்க. கிறிஸ்துவோட நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு பாருங்க. இது ரட்சிப்புன்றது ஒரு நான் சொன்னது போல அப்படியே போயிட்டு அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்றது, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் போயிடுச்சு இப்படின்னு கேட்கறது ரட்சிப்பு கிடையாது. அவரோட ஒரு உறவுக்குள் நுழைந்து விட்டீர்கள் விசுவாசிகளே. கிறிஸ்துவோட நீங்க ஒரு உறவுக்குள் நுழைந்துட்டீங்க, கிறிஸ்துவோட உறவு கொள்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய ரட்சிப்பினுடைய மேன்மை. கிறிஸ்துவ பிரதானமாக வைக்கும்போது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கவனத்தை அவர் மேலே செலுத்தும் போது இல்லாததெல்லாம் வரும், உண்டாகும்.
மாற வேண்டியது மாறும், சந்தோஷம் இருக்கும், நிலை நிற்க முடியும், என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, உலகம் என்ன சொல்லுது? நீ இதையே ஃபோக்கஸ் பண்ணு, எது இல்லாத ஃபோக்கஸ் பண்ணு, இது ஏன் மாறிடுச்சு, இதை எப்படி இது மாற்றலாம், இது ஏன். கிறிஸ்துவ என்ன சொல்லுது? எப்போ உனக்கு கிறிஸ்துவோட ஒரு உறவு இருக்கு, கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணு. கிறிஸ்து தான் உனக்கு பிரதான ஆசீர்வாதம். அவர் மேல கவனத்தை செலுத்து. கிறிஸ்து மேல கவனத்தை செலுத்தும் போது மற்ற எல்லா காரியங்களும் இருக்க வேண்டிய இடத்துல வருகிறது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரட்சிப்பு இட்ஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். அதாவது ரட்சிப்பை ஜனங்க எப்படி யோசிக்கிறாங்க? கடைக்கு போறோம், நமக்கு கிரயத்தை செலுத்த முடியல, விலையை செலுத்த முடியல, என்ன பண்றாரு? கிறிஸ்து விலையை செலுத்துறாரு, நாம பொருளை வாங்கிக்கிறோம். இயேசுவே ரொம்ப நன்றி, நீர் செய்ததை மறக்கவே மாட்டேன், டாட்டா பாய்ன்னு வீட்டுக்கு போறோம். இதான் ரட்சிப்பு. அந்த லெவலில் சில நேரம் யோசித்துறோம். அதாவது நாம பாவ மன்னிப்புக்க வேண்டிய கிரயத்தை செலுத்த முடியல, நாம நரகத்தை தப்பிக்க வேண்டிய அந்த விலையை செலுத்த முடியல, ஆசீர்வாதத்தினுடைய அந்த தகுதி நமக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்து என்ன பண்றார்? நமக்காக சிலுவையில் போய் பாடுபட்டு மரிக்கிறார், ரத்தம் சிந்துறார், நமக்காக சாபமாகிறார். அப்போ நமக்காக அந்த கிரயத்தை செலுத்திடுறாரு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது. அப்போ நம்ம போறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், பல விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவே ரொம்ப நன்றி, நீ செய்த மறக்கவே மாட்டேன், அப்பப்போ நினச்சிக்குவேன், அப்பப்போ உமக்கு ஏதாவது செய்கிறேன், நான் போயிட்டு வரேன், பாய், மாதத்துக்கு ஒருக்க பார்த்துக்கிறேன், அல்லது வாரத்துக்கு கூட ஒருக்க பார்த்துக்கிறேன். இதான் ரட்சிப்பு. ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குது பாருங்க. இது கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு போகிற மாதிரி கிடையாது, அது கிடையாது ரட்சிப்பு. இது எப்படின்னு இந்த உதாரணத்தை மாற்றி சொல்கிறேன். ரட்சிப்பு எப்படின்னா, நீங்கள் கடைக்கு போகிறீங்க கிறிஸ்துவோட, கடைக்கு இல்லை சிலுவைக்கு. உங்களால் கிரயத்தை செலுத்த முடியல, கிறிஸ்துவே செலுத்துகிறார். செலுத்திட்ட பிறகு எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. இப்போ நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் யோ இயேசுவே நன்றி, மறக்கவே மாட்டேன் அப்படின்னு திரும்பி போக பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கையோடையே மாட்டிக்கிட்டார் அவர். உங்கள் கையை பிடிச்சு கடைக்கு கொண்டு போனவர், சிலுவைக்கு கொண்டு போனவர் உங்கள் கையை விடுறதே இல்லை. அவரையே வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. வெறும் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போல, கிறிஸ்துவையே கொண்டு போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய வித்தியாசம். கிறிஸ்துவே கொண்டு போகிறீங்க. சிலருக்கு தெரியல, கிறிஸ்துவே இருக்கிறாருன்னு தெரியல, பேக்கேஜில் இது அதுதான் இருக்குன்னு தான் தெரியுது. அப்புறம் தான் ஓஹோ இவரே இருக்கிறாரா. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வருது, தெரிய வரணும். அப்போ கிறிஸ்துவே உங்களோட போறாரு. இதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம். கிறிஸ்துவே போறாரு, அப்புறம் உங்களை வாழ வைக்கிறாரு. வெறும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பில்ல, உங்களுக்கு ஒத்தாசையா நிற்கிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். வெறும் கொடுக்கல, அவரே உங்க ஞானமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31, அவரே எனக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாக இருக்கிறார். எல்லாமே அவரே இருக்கிறார், எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, உங்களை அப்படியே வாழ்றதுக்கும் விட மாட்டார், நோண்டிக்கிட்டே இருப்பார். விட்டுருவாரா கிறிஸ்து? அப்படியே பழையபடியே வாழ்ந்து கொண்டு விடுவாரா? கிடையாது, நோண்டிக்கிட்டே இருப்பார். நம்ம கணவன் மனைவியே நோண்டுறாங்களா இல்லையா? ஒருத்தரோட உறவுல இருக்கிறோம்னா அப்படியே வாழ விட்டுறாங்களா? நம்மளை மாத்துறாங்கல்ல. என்னங்க புரியுதாங்க? அதாவது திருமணத்தில் ஒன்று கணவன் மனைவி மாதிரி மாறுறாங்க, இல்லைன்னா மனைவி கணவன் மாதிரி மாறுறாங்க. சில நேரம் வெறும் ஒன் வேயாகவே போயிட்டுருக்கோம் அது. ஆனால் சில நேரம் 2 பக்கமும் போகுது. கணவன் சில விதத்தில் மனைவி மாதிரி மாறிடுறாங்க, மனைவி சில நேரம் கணவன் மாதிரி மாறுகிறார்கள். உண்மைதானங்க? இந்த உறவில் ஒன் வே தான். ஏன்னா அவர் மாறவும் தேவையில்ல, மாறவும் போகிறதில்ல. அவர் பர்ஃபெக்ட்டு. அவரோட நாம் உறவு கொண்டாச்சுன்னா இப்போ நாம் தான் மாறணும். மாற்றாமல் விடவும் மாட்டார், சும்மா இருக்கவும் மாட்டார், நோண்டுவார், லேசாக இப்படி இழுப்பார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், இப்படி சும்மா விட மாட்டார், ஆளை அப்படியே இருக்க விட மாட்டார். அதனால பாருங்க, ஜனங்களுக்கு அந்த அடுத்த வழி ரொம்ப சுலபமாக போயிடுது. ஒரு விதத்தில் அவங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. எது? கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். அது ரட்சிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை வேதம் சொல்லுகிறதே கிடையாது, போதிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பே இல்லை. ரட்சிப்புனா கிறிஸ்துவோட இணைக்கப்படுறது. உண்மையான ரட்சிப்பில்
உங்களை மாற்றாமல் விட மாட்டார். எப்படி நோண்டணுமோ எவ்வளோ நோண்டணுமோ செய்வார். நல்லதுங்க. அவரை போல் நம்மை மாற்றுகிறார். நல்ல மாற்றம். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு லிஸ்ட்னு யோசிச்சோன்னு வைங்க, ஏதோ நம்ம கடைக்கு போய் அவருக்கு கரையத்தை செலுத்துற நம்ம வாங்கிட்டு போறன்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டோம்ன்றது யோசிக்கிறப்போ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழு கிறிஸ்தவ வாழ்க்கையே உருப்படியாக கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாத்த காட்டிலும் கிறிஸ்து இதில் மேன்மைப்படுகிறார், இதில் மகிமைப்படுகிறார். ஏன்னா ரட்சிப்பு கிறிஸ்துவால் வந்ததுன்றது மட்டும் இல்லை, கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார்ன்றதுனால மட்டும் இல்லை, இந்த மரித்து உயிரோடு எழும்பின இந்த கிறிஸ்து என்னோட இணைக்கப்பட்டார், என்னோட தமையை இணைத்து கொள்ளுகிறார். அதன் மூலமாக வருகிறது தான் இந்த ரட்சிப்பு. அப்போ இந்த காரியத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது அவர் மகிமைப்படுகிறார். யார்? கிறிஸ்து மகிமைப்படுகிறார். அவர் இதில் பெருசாக தெரிகிறார். மகிமைப்படுறதுன்னா அவர் எல்லாம் ஃபோக்கஸ் அவர் மேலே போகுகிறது. கிறிஸ்துவனுடைய மேன்மையை நம்ம உணர்கிறோமா? இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை உணர்கிறோமா? ரட்சிப்பினுடைய மேன்மை என்னது? கிறிஸ்துவனுடைய மேன்மை. ஏன்னா ரட்சிப்புனா கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய விஷயங்க. நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, மனக்கண்களை திறந்து கிறிஸ்துவனுடைய மேன்மை, மகிமை, அழகு இதை எனக்கு காண்பித்தரலாம்.